ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த குட்டீஸ் இருக்காங்க பாருங்களேன், ஸ்கூல் போகிற அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுப்புவாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. ஆனால் சாட்டர்டே சண்டே வந்து அவங்களாம் எந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிறதுங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளேங்க இந்த குட்டி பையன் பண்ணியிருக்க வேலையை பாருங்களேன். எல்லா வேலைக்கும் அணைச்சி வச்சுருந்தாரு. சரி, மறுபடியும் எல்லாத்தையும் வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி அரிசியும் பருப்பு பண்ணலான்னு பச்சை பயிர் தாங்க போட்டு ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி லயா குட்டிக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குங்க, வேறு லொக்கேஷனில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்கொயர்ஸ் கார்டன் இருக்குங்க, போகாமல் இருப்போமா. ஸோ அதுக்கு தாங்க இன்றைக்கி சாப்பாடெலாம் காலையிலே பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலான்ட்டு பச்சை பயிர் நல்லா ஊறணுங்க. அதுக்காக காலையிலே ஊற வச்சாச்சு. அப்புறம் ஃபிஷ் டேங்க்லாம் இன்றைக்கி கழுவிடலானுங்க. ஏன்னா ஒரு ஃபிஷ் அதில் வந்து செத்து போயிடுச்சுங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் டிசீஸ் வந்துருச்சு, அதாவது வயிறு வந்து உப்பி அது அப்படியே செத்து போயிடும். அந்த டைப் ஆஃப் ஃபிஷ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு பேரில் வந்து ஒரு ஃபிஷ்க்கு அப்படி தான் வந்து செத்து போச்சுங்க. இப்போ இதுவும் செத்துருச்சு. சரி, அதனால் வந்துட்டு இந்த தண்ணியே வந்து ஃபுல்லாக நம்ம மாற்றிடலாம். யூஸ்வலாக அப்படி பண்ணக்கூடாது, பட் இந்த டிசீஸ் மற்றதுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. நான் இன்றைக்கி தண்ணியே ஃபுல்லாக மாற்றிடலாம் தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் சக் பண்ணுறதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழே கேப் இருக்குல்லங்க, அது நம்ம ஏன் போடுறோன்னா, கீழே உள்ளே நீங்கள் வச்சுருக்க கல் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இல்லை ஃபிஷ்ஷும் ரொம்ப குட்டி ஃபிஷ்னால் அந்த கேப் போட்டு பயன்படுத்துறது ரொம்ப சேஃப்ங்க. இல்லாட்டி அது வழியாக வந்து எல்லாமே கல் அந்த ஃபிஷ் கூட வந்துருங்க. ஸோ உங்களுக்கு வேஸ்ட்டில் போயிடும். அதுக்காக தான், அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கேப் போடுறோம். இதே நீங்கள் பெரிய கல் பெரிய ஃபிஷ்னால் நீங்கள் அந்த கேப் எல்லாமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லா அழுக்கும் சீக்கிரமாக வந்து அது அப்படியே உறிஞ்சதில் வேஸ்ட்டில் போயிடுங்க. ஸோ நீங்கள் நார்மலாக எப்போவுமே வந்து இந்த மாதிரி மாற்றக்கூடாது. பாதி டேங்க் தண்ணி தாங்க மாற்றணும். பாதி டேங்க் தண்ணி மாற்றுறப்ப அந்த கல்லுக்குள்ளே அந்த கீழே இருக்கிற அந்த கேப்ஸ் பாட்டை வச்சுட்டு ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா வச்சு எல்லா அழுக்கும் அப்படியே மேலே வந்துடுங்க. ஏன்னா கீழே தான் எல்லா அழுக்கும் செட்டில் ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறமா நான் இந்த ஃபிஷ்ஷை இந்த ஜிப்லாக் பேக்கில் தாங்க இன்றைக்கி போட்டு வைக்க போகிறேன். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இந்த இப்போ எப்போவுமே வந்து நான் டேங்க் வந்து நம்ம தூக்கிக்கிற அளவு இருக்குதுங்க. அதனால வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். ஏன்னா கையிலே எடுத்து வச்சு கழுவிக்கலான்ட்டு. இப்போ உங்களுக்கு பெரிய டேங்க்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா தண்ணியுமே எடுத்துருங்க ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு. அதுக்கப்புறமா உள்ளே இருக்க ஆக்சசரிஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு எல்லாமே நம்ம கழுவி தாங்க ரீப்ளேஸ் பண்ணணும். இது கழுவாமல் நம்ம அப்படியே போட முடியாதுங்க. ஸோ இதுலேயுமே அந்த பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே கழுவிடணும். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சிங்க்கை வந்து ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரம் கழுவுற அந்த கவுத்துற இதெல்லாமே வந்து எடுத்து சைடில் வச்சுட்டேங்க. ஸோ ஏன்னா ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், அதுக்காக தான். ஸோ நம்ம நார்மலாக இது சோப் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. சும்மா வந்து ஒரு ஸ்க்ரப் வச்சுக்கோங்க. அதுக்காக அதை வச்சு லைட்டாக வந்து நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டோன்னாவே போதுங்க. இப்போ இந்த ஃபில்ட்ரு கழுவுறப்பங்க நீங்கள் எந்த பார்ட்லாம் ரிமூவ் பண்ணி கழுவுறீங்களோ, கழுவி முடிச்சோன்னே அது என்ன பண்ணுறீங்கன்னா உடனே ஃபிட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்மளுக்கு ஃபிட் பண்ணுறது எப்படிடான்னு அந்த கடைசியில் உட்காந்துட்டு யோசிக்கிற மாதிரி ஆகிடுங்க. இப்போ இந்த டியூப் பார்ட்டு, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரப் போட்டு கழுவி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு தனியாக, பம்ப் பார்ட் தனியாக கழட்டிக்கலாம். பம்ப் பார்ட்டை வந்து லைட்டாக கழுவி ஓரமாக வச்சிடலாங்க. இந்த ஃபில்ட்ரு பார்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு ஃபோம். அது வந்து நம்ம நார்மல் அந்த ஸ்க்ரப் இருக்குல்லங்க, அது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து எல்லா அழுக்கையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா கழுவிக்கணுங்க. இது உங்களுக்கு வந்து வெறும் கையில் கழுவுறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் கழுவுறப்பே க்ளவுஸ் பயன்படுத்தி பண்ணலாங்க. ஸோ இது நல்லா கழுவிக்கணும். இது வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் நிறையா இருக்குதுங்க. ஸோ பிஞ்சிருச்சு இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மாற்றுறதுக்கு கூட கிடைக்கும் தனியாகவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து கார்பன் கார்ட்ரிட்ஜுங்க. இது என்ன பண்ணணுன்னாங்க, நம்ம அக்வேரியமில் தண்ணி இருக்குல்லங்க, அது நல்லா ஹெல்த்தியாக கிளியராக வச்சுக்கோங்க. இது 2 மாதத்து to 3 மாதத்துக்குள்ளே மாற்றணுன்னு தான் வந்து போட்டிருக்குங்க. ஸோ நான் இது பண்ணதில்லை, இனிமேல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்துட்டு இது நீங்கள் மாற்றலைனா கூட எந்த ப்ராப்ளமும் ஆகாது. இந்த தண்ணிக்கோ இல்லை ஃபிஷ்ஷுக்கோ எதுவும் ஆகாதுங்க. ஆனால் அதோட வேலை இருக்குல்லங்க, அது பண்ணாது. அது பண்ணாமல் அது சும்மா இருந்தும் இல்லாத மாதிரி அந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இது நல்லா வந்து கழுவிக்கணும். அப்புறம் அந்த உள்ள அந்த பார்ட் எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த வேலை என்னங்க, நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதெல்லாம் திருப்பி அந்தந்த இடத்துலையே வைக்கிறது தான் அடுத்த வேலை. ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஃபில்டரு, அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பன் கார்ட்ரிட்ஜ் அது எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பம்பையுமே ஃபிட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சுங்க. இப்போ அந்த தண்ணி வந்து கம்மியாகிடுச்சு இல்லைங்க. ஸோ அதனால் வந்துட்டு டேங்க்கில் இருக்க ஃபிஷ்ஷையுமே வந்து நான் பிடிச்சி அந்த ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுட்டேங்க. இதை நான் சீல் பண்ண மாட்டேன். இது அப்படியே ஒரு டப்பாக்குள்ளேயோ இல்லாட்டி அந்த சைடில் வச்சுடுவேங்க. சீல் பண்ணாமல் தான் வைக்கணும். கொஞ்சம் நேரம் தாங்க. ஸோ ஒரு இந்த மோட்டர்லாம் ஃபிட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஓட விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபிஷ் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு அக்வேரியம் வந்து இப்போ பாருங்களேன் தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல, அதனால தான் தண்ணி முதல்ல கொஞ்சமாக எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இது கண்ணாடி
முன்னாடி இங்கே சீக்கிரமாக வந்துட்டு நம்மளுக்கு வழுக்கிடும் கையில், அந்த மாதிரி தான் இருக்குங்க. கீச்சிடக்கூடாது, அதனால் பார்த்து தான் பிடிச்சிக்கணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ள சைடில் வந்து இந்த உப்பு அதெல்லாம் படிஞ்சிருக்குங்க. ஸோ அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டாவே போதுங்க, வந்துடும். அதுக்கப்புறமா அந்த கல் இருக்கு இல்லைங்க, கல் வந்துட்டு நல்லா வந்து அலசணும். ஏன்னா கீழே தான் நல்லா வந்துட்டு அந்த அழுக்கு போய் செட்டில் ஆகிருக்கும். அதனால் நல்லா அலசுனிங்கனாவே மேலே வந்துடுங்க ஃபுல்லாக அழுக்கு. அதுக்கப்புறம் அதை லைட்டாக சாய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து சுடு தண்ணி இருக்குல்லங்க, அதில் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். ஒரு 2 தடவை இந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம நல்லா வந்து கழுவி எடுத்துக்கணும். நல்லா வந்துட்டு கழுவிட்டு அதை ஊற்றிட்டு திருப்பியும் வந்துட்டு சுடு தண்ணி பிடிச்சி அதை ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை அலசிக்கணும். இந்த மாதிரி அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து கீழே ஊற்றிடணுங்க. எனக்கு நான் டேங்க் வைக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த பைப் இருக்கனாலேங்க நான் பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்குவேன் டேங்க்கை. அதை நான் டக்குன்னு தூக்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. அதனால அந்த மாதிரி மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அந்த சைடில் கீழே பாருங்கள், அந்த பிளாஸ்டிக்லாம் தண்ணி போய் கண்டிப்பாக செட்டில் ஆகிருக்குங்க. அதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடணும். இல்லாட்டி திருப்பி உங்களுக்கு அந்த புள்ளியாக வந்து கிளாஸில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 டேங்க் டு 3/4 டேங்க் அளவே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. எனக்கு குட்டி டேங்க் கூட எனக்கு தூக்குறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பெரிய டேங்க்கு, அப்புறம் ரொம்ப தூரமாக இருக்குது டேங்க் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து டேங்க் ஹைட்டுக்கே வச்சுடுங்க. இப்போ நம்ம அப்போவே கல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஹேண்ட் வேக்யூம் யூஸ் பண்ணோம் இல்லைங்க, அதில் அந்த கேப் பார்ட் இருக்கு இல்லைங்க, அதை அந்த பக்கெட் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இப்போ டேங்க்குள்ளே அந்த பம்ப் பண்ணுற பார்ட்டு லைட்டாக பம்ப் பண்ணி விட்டு போட்டிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே சிரமமே இல்லாமல் வந்துடுங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய டேங்க் இருக்கிறப்போ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா நம்ம ஒரு மக்காக கொண்டு வந்து இதில் ஊற்றிட்டு இருக்க வேண்டாம் இல்லைங்க. இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த பொருளெல்லாம் எடுத்த இடத்துலையே வைக்கணும் இல்லைங்க. அதனால் எல்லாம் கழுவுன அந்த உள்ளே போடுற டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபில்டரையும் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே தெர்மோமீட்டர் இந்த டேங்க் கூட வந்துச்சுங்க. இதை நான் செக்லாம் பண்ணுறது இல்லை, ஏன்னா கரெக்டான டெம்பரேச்சரில் தான் இருக்குது. நம்ம ரொம்ப அந்த சில்லாக வர இடத்துலலாம் வைக்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் தெர்மோமீட்டரையும் அந்த இடத்துல வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கை வந்து ஈரமாக இருக்கும், கீழே மேட்டெல்லாம் போடாமல் ஸ்விட்சை தயவு செஞ்சு தொட்டுறாதீங்க. ஸோ கையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அந்த ஸ்விட்சையும் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்விட்ச் போடுங்க. இப்போ பாருங்களேன், அந்த மோட்ரு வந்து நம்ம புதுசாக இப்போ ஃபிட் பண்ணியிருக்கோம்லங்க, அந்த கேப்லலாம் ஏதாவது அடைச்சிருந்து இவ்வளோ நாள் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகி லைட்டாக ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் வந்துட்டு இவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருக்காமல் இருக்குங்க. இப்போ திடீர்னு அது ஆனோன்னு அந்த ஃபிஷ் எல்லாம் காணாமேன்னு போய் தேடினா ஒருத்தர் இங்கே பதுங்கிட்டு இருந்தாருங்க. இன்னொருத்தர் காணவே இல்லை. நானும் லயாவும் தேடுன்னு தேடுறோங்க, எங்கேயுமே காணோம். கடைசியில் பார்த்தா மேலே ஜம்முன்னு அந்த தண்ணி லெவலில் நின்றுட்டு இருக்காரு. அடுத்தது கையோட நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் கழுவின இடத்த நல்லா சோப் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுறது தாங்க. ஸோ இதுன்னு இல்லைங்க, இப்போ நம்ம சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு எது நம்ம சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தாலுமே ஃபஸ்ட்டு அந்த சிங்க்கு கிளியராக வச்சுக்கணும். அது கழுவி முடிச்சோன்னே எவ்வளோ நம்மளுக்கு அவசர வேலையாக இருந்தாலும் கழுவின கையோட இந்த சிங்கையும் கழுவி விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம சமைக்க கண்டிப்பாக பாத்திரத்தை எல்லாத்தையும் திருப்பி இதில் லோட் தான் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு கழுவி விடுறது தான் மெயின் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து பயன்படுத்தின ஸ்க்ரப்பு. ஸோ ஃபிஷ் டேங்க் கழுவுனது, அதுக்கப்புறம் இங்கே சிங்க் கழுவுனது இதையுமே வீசிடுவேங்க. அதுக்கப்புறம் புது ஸ்க்ரப் தான் எடுத்து பயன்படுத்துவேன். ஸோ பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து இன்றைக்கி ஸ்டீல் ஸ்க்ரப் தாங்க பயன்படுத்துவேன். அது பார்த்து தீர்ந்து போயிடுச்சு. ஸோ ஸ்பான்ஸ் ஸ்க்ரப் நிறையா வச்சுருப்பேன், அதை தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உடனே வாங்கணுங்க, ஏன்னா இந்த ஸ்பான்ஸ் ஸ்க்ரப் வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. நல்லா தேய்ச்சி அந்த கீழே அடி பிடிச்சாலாம் அழுக்கு போகிறதுக்கு அவ்வளோ வசதியாக இருக்காதுங்க. அடுத்தது நம்ம அரிசி பருப்பும் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் துவரம் பருப்புக்கு பதிலாக இந்த பச்சை பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்களேன். அதுவும் தேங்காய் எண்ணெய் முழுக்க பயன்படுத்தி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நான் ஹாட் பாட்டில் தாங்க வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த ஹாட் பாட் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது நான் இங்கே யூகேயில் வாங்கினதுங்க. அதாவது மோரிசன், டெஸ்கோ, ஆஸ்டா, செயின்ஸ்பெரி எங்கே போனாலும் இது கிடைக்குங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா கலராக நல்லா வந்து டிசைனில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து SHO அப்படின்னு வந்து ஒரு ஆன்லைன் சைட் இருக்குது, அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே டான்ஸ் கிளாஸ் தாங்க கிளம்பிட்டோம். ரொம்ப குளிராக இருக்கிறதுனால, குட்டி பையனுக்கு கொஞ்சம் சளியாக இருக்கிறதுனால டாக்ஸியே எடுத்துட்டோங்க, இல்லாட்டி பஸ்ஸில் தான் போயிருப்போம், ஜாலியாக இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்கொயர்ஸ் கார்டனும் வந்தாச்சுங்க. ஸ்கொயர்ஸ் கார்டனுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இந்த ஃபிஷ் வாங்குற இடத்துக்கு போனோங்க. அங்கே வந்து ஆக்சசரி செக்ஷனில் வந்துட்டு ஒரே ஒரு மினியன் தீரனுக்குனே இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ அது டேக் கூட இல்லாமல் இருந்தது. உடனே வந்து ஐயா தூக்கிட்டாரு. அடுத்தது வந்து க்ளோ ஸ்டோன்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் ஒரு 5 ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேங்க. க்யூட்டாக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கே. ஸோ ஸ்கொயர்ஸ் கார்டனுக்குள்ளே வந்து
எல்லா இடத்தையும் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது கிறிஸ்மஸ் டைமில் ஜகஜோதியாக இருக்குங்க ஸ்கொயர்ஸ் கார்டனு. ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிறதே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சுற்றி வந்து மனுஷங்க நிறையா இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு அவங்களே டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் நிறைய எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அது வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த குட்டி மீன்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்க, அவங்க எல்லாத்தையும் உள்ளே விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மினியன் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்க, அவரையும் வந்து ஒரு இடத்துல நல்லா கழுவி உள்ளே வந்து வச்சாச்சுங்க. ஸோ அவரும் வந்து நம்மளை அங்கேருந்து குறுக்குறுன்னு பார்க்குற மாதிரியே ஒரு பொசிஷனில் வச்சுருந்தோம். அதாவது எங்கள் சோஃபா ஃபேஸ் பண்ணி வச்சுருந்தோங்க. இங்கே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தார். இன்றைக்கி கப்பீஸ் வாங்கணுங்கிற பிளானில் தாங்க ஸ்கொயர்ஸ் கார்டனே போனது. ஆனால் அங்கே போனோன்னா லைட்டாக மனசு மாறிச்சுங்க. நம்ம ஏன் கோல்டன் ஃபிஷ் வாங்கக்கூடாது அப்படின்ட்டுங்க. ஆனால் சரி டேங்க் சைஸ் வர குட்டியாக இருக்குன்னு மனசை தேத்திட்டு கப்பீஸ் செக்ஷன் வந்தாங்க. எல்லாமே எனக்கு புதுசாக லோட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் இன்னொரு டேங்க்கில் மட்டும் கொஞ்சம் புதுசாக ஒரு கப்பீஸ் பார்த்தேங்க. எப்போவுமே இது பார்த்ததில்லை இந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தேன். அது பார்த்தோன்னா ஒரு பேர் அதில் தூக்கிட்டு வந்தாச்சு. அந்த 4 கலரோடு இருக்குது பாருங்களேன். இந்த ஃப்ளாரசன்ட் பிளாக், அதுக்கப்புறம் ஆரஞ்சு லைட் எல்லோ ஷேட், அதுதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சில்வர் வித் ப்ளூக்கு ஒரு ஜோடி இல்லை, அவங்களுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு பேர் ஆஃப் கப்பீஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஒயிட் கப்பீஸ் ஆல்ரெடி இருக்காங்க கூட அது மிங்கிள் ஆயாச்சுங்க. இன்னொரு அதிசயம் என்னென்னா எப்பவுமே புதுசாக ஃபிஷ் விட்டோன்னா அந்த டேங்க்கில் பயந்து ஒதுங்குவாங்க. இவங்க யாருமே ஒதுங்கலைங்க, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்றைக்கி எங்கள் டேவும் ரொம்ப சூப்பராக போச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.